Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை மீட்டுத் தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடுகம்பாடி நேருஜி நகரில் வசித்து வரும் பொதுமக்கள் 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையில் செல்லக்கூடாது என கூறி மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர்கள் முட்களை போட்டும் குழிகளை தோண்டியும் தடுப்பு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதால் பொதுப்பாதையை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்த பொதுமக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பாதையை பயன்படுத்தக்கூட தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரத்திலிருந்து சாயல்குடி சென்ற அரசு பேருந்தில் பெண்களை வீடியோ எடுத்த மதுபோதை ஆசாமி மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். பெண்களை செல்போனில் வீடியோ எடுத்ததை தடுக்க முயன்ற பயணிகளை மதுபோதை ஆசாமி மிரட்டியதால் கீழக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க பயணிகள் முடிவு செய்தனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் காவலர்கள் யாரும் இல்லாததால் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து பயணிகள் கொடுத்த புகாரை பதிவு செய்யாமல் காவலர்கள் மெத்தனமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அருகிலுள்ள டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றபோது அங்கேயும் தாங்கள் அலைக்கழி பயணிகள் குற்றம் சாட்டினர். அரசு பேருந்தில் பெண்களை வீடியோ எடுத்த மதுபோதை ஆசாமி மீது நடவடிக்கை எடுக்காமல் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத சங்கராபுரம் காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக சக்தி என்பவருக்கு எதிராக சிவக்குமார் என்பவர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சக்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுப்படி ஏன் செயல்படவில்லை என்ற விளக்கம் அளிக்காததால் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவிட்டது. காவல் உதவி ஆய்வாளருக்கான தேர்வு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் 3 லட்சத்திற்கும் மேலான தேர்வர்கள் அவதியடைந்துள்ளனர். 1299 காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு வருகிற 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து சுமார் 3 லட்சம் பேர் தயாராகி வந்த நிலையில் தற்போது தேதி குறிப்பிடப்படாமல் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது. அரசு காலி பணியிடங்களை நிரப்பாமல் அலட்சியம் காட்டும் விடிய ஆட்சியில் அத்திப்பூத்தார் போல் அறிவிக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது இளைஞர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுளம்பூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கை முறையாக விசாரிக்காத காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கணவரை பிரிந்து 2 பிள்ளைகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த 35 வயது பெண்ணை முகேஷ் என்பவர் வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். அப்போது கூச்சலிட்ட அந்த பெண்ணை கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடிய முகேஷ் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை முறையாக விசாரிக்காத நுளம்பூர் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னதாக முகேஷை கைது செய்யாமல் இருக்க திமுக பிரமுகரின் அழுத்தத்தால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கட்ட பஞ்சாயத்து செய்தது குறிப்பிடத்தக்கது.